அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ கட்டுமான பணியின் போது கான்கிரீட் விழுந்து ஒருவர் பலியான சம்பவத்தில் எல்என்டிக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், பிறப்பிக்கப்பட்டிருக்கும் உத்தரவு என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை ராமாபுரத்தில் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற மெட்ரோ விபத்து குறித்து எல்என்டி நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் அபராதமும், அந்த பணியின் போது இருந்த பொறியாளர்கள் 4 பேர் கவனக்குறைவாக பணியாற்றிய 4 பொறியாளர்களை மெட்ரோ திட்ட பணியில் இருந்து பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி ராமாபுரத்தில் நடைபெற்று வந்த அந்த மெட்ரோ பணியின் பொழுது கான்கிரீட் விழுந்து ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையில குழு என்பது அமைத்து விசாரணை அறிக்கை என்பது நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விசாரணை அறிக்கையில விசாரணை முடிந்து மெட்ரோ ரயில் மேலாண் இயக்குநர் சித்திக்கிடம் நேற்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதுல சம்பந்தப்பட்ட கட்டுமான பணிகளை மேற்கொண்ட தனியார் நிறுவனமான எல்என்டிக்கு 1 கோடி ரூபாய் அபராதமும், கவனக்குறைவாக பணியாற்றிய 4 பொறியாளர்கள் மெட்ரோ திட்ட பணியில் இருந்து பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உயிரிழந்த நபர்களுக்கு மெட்ரோ நிறுவனம் சார்பாக 5 லட்சமும், எல்என்டி சார்பாக 20 லட்சமும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது எல்என்டி நிறுவனத்திற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் 1 கோடி ரூபாய் அபராதமும், அப்போது பணியில் இருந்த 4 பொறியாளர்களை பணி நீக்கம் செய்யவும் தற்பொழுது மெட்ரோ ரயில் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ச்சியாக சென்னையில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய இது போல அந்த பாலக்கட்ட அந்த இணைப்புகளை தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ளவும் கடந்த காலங்களில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.